வணக்கம் ஓவியா. அதாவது தற்போது தமிழகத்தில் மீன்பிடி தடை காலமானது அமலில் இருந்து வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த அமல் தொடர்ந்து வரும் நிலையில் மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது படகுகளை மராமத்து பணி செய்துவிட்டு மீண்டும் விசைப்படகுகளை பாம்பன் தூக்குப்பாலம் ரயில் தூக்குப்பாலம் வழியாக மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்வது வழக்கம். நிலையில் மீன்பிடி தடை காலம் நிறைவடையும் தருவாயில் இருப்பதால் திங்கட்கிழமை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக படகுகளை மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்லும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தூயாவி என்ற மீன்பிடி விசைப்படகு மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் வழியாக மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்வதற்காக வந்தது. அப்போது பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தில் மீன்பிடி விசைப்படகு தட்டும் நிலை ஏற்பட்டதால் தண்ணீர் ஏற்றிய அதாவது அந்த உயரத்தை குறைப்பதற்காக தண்ணீர் நிரம்பிய கேன்களை அதிகம் வைத்து அந்த மீன்பிடி விசைப்படகு வந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக காற்றின் வேகம் காரணமாக அந்த படகானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் தத்தளித்தார்கள், கடலில் விழுந்து தத்தளித்தார்கள். இந்த தகவல் இருந்த சக மீனவர்கள் அந்த 6 பேரை உடனடியாக மீட்டனர். இதனால் நல்வாய்ப்பாக 6 பேர் உயிர் தப்பினர். இதனை அடுத்து தற்போது விசைப்படகுகளை மீட்கும் பணியானது பாம்பன் பகுதியில் நடைபெற்று வருகிறது ஓவியா.